இங்கே பாரடி அம்சா, உங்கள் அண்ணன் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கேன். அவனுக்கு நல்லா செய்முறை செய்யணும்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் வாட்டுக்கு கம்மியாக செஞ்சு அசிங்கப்படுத்தி விட்றாதீங்க. நல்லா தட்டுக்கட்டுலாம் தடப்படலாம் வைக்கணும். உங்கள் வீட்டுக்காரட்டு நீ இதை எடுத்து சொல்லணும், நான் சொல்ல முடியாது. புரியுதா? ஏம்மா அதுக்கு இல்லைம்மா, இப்போத்தான் இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிருக்கோம், வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கே ஏகப்பட்ட காசு நாங்கள் கடனை உடனே வாங்கியிருக்கோம், செஞ்சுருக்கோம். கடன்லாம் அடைக்கணும் செய்யணும்மா. இப்போ இந்த நேரம் பார்த்து இவங்க விசேஷத்தை வச்சு விட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், 6 மாதம் கழிச்சு பார்ப்பாங்கன்னு நினச்சோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? திடீர்னு வச்சுட்டாக. அதை போய் நம்ம சொல்ல முடியுமா? செய்முறை வீட்டில் போய் 4 பேர் கொடுத்த முன்னாடி போய் செய்கிற செஞ்சு தான் ஆகணும். நம்மளாலும் செய்ய சொல்லு, ரெடி பண்ண சொல்லு. உங்கள் வீட்டுக்காரர் வரும் பேசு சொல்லிவிட்டேன். அதுக்கு இல்லைம்மா, ஏற்கனவே சிக்கலாக இருக்குது. இதில் பத்தாக்குறைக்கு என் மாமியா வேற ஒரு பக்கம் காசு விடு காசு விடுண்டுது, என் நாத்தனா ஒரு பக்கம் காசு விடு காசு விடுன்றா. அந்த மனுஷனும் பாவம் என்னதையும் செய்வார். ஒரு சம்பளத்தை வச்சு எத்தனைத்தையும் சமாளிக்க முடியும் சொல்லு. நான் என்னடி செய்ய முடியும்? நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்மியான பைசா வட்டியில் காசு வாங்கி கொடுத்துட்டேன் வீடு கட்ட செய்யறதுக்கு. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் ஏதாவது ரெடி பண்ணி செய்முறை செய்யணும். ஆமாம், சொல்கிறத சொல்லிவிட்டேன். சரிம்மா, அவர் வரட்டும், நான் பேசுகிறேன் என்னான்னு சொல்லி. ஆத்தாடி ஆத்தே, இந்த மாமியா கழுவி எப்போ வந்துச்சு? இது வந்தாலே என்னத்தையாவது ஏத்தி விட்டு போயிருமே என் பொண்டாட்டிய. இந்தா மாப்பிளைக்கு 100 ஆயுசு. இப்போத்தே மாப்பிளைய பற்றி பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிளையே வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள. ஆமாங்க, என் வீட்டுல வந்துக்கிட்டு என்னையே வாங்க மாப்பிள்ளண்டு இதோட காமெடிதே. நீங்க எப்பதான் வந்தீங்க? நான் இப்போதே மாப்பிள்ள வந்தேன். எங்கேயும் வேலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிச்சு அம்சா. சரி அதையும் பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களே கரெக்டாக வந்துட்டீங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பாடு போட்டுமா? வேணாம் வேணாம், நான் கம்பெனிலேயே சாப்பிட்டு தான் வந்தேன். அத்தைக்கு சாப்பாடு போட்டியா? சாப்பிட்டீங்களா அத்தை நீங்க? என்ன மாப்பிள்ள நின்று கேட்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க வாங்க. நீங்களும் அம்சாவும் பேசிக்கிட்டு இருங்க. நான் கொஞ்சம் நேரம் போய் படுத்துக்கிறேன். ஏன்னா பஸ்ஸில் ரொம்ப தூரம் வந்தது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. எத்த உங்ககிட்ட ஒன்று பேசணும். ஏங்க அம்மாட்ட என்ன பேசணும்? அம்சா, நீ பேசாம இரு, நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன பேசணும்? எத்த உட்காருங்க, எதுக்கு நிக்கிறீங்க? சரிங்க மாப்பிள்ள, இருக்கட்டும். எதுக்கு உட்கார சொல்றியா? என்ன பேச போறேன்னு தெரியலையே. நம்ம மகளை ஏற்றி விட்டு போய் படுத்துக்கலான்னு பார்த்தா இவன் நம்ம கிட்ட நம்ம பேசணும்ட்டியா? எத்த மச்சான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனார்ல, அதாங்க இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு செய்முறை செய்யலாம், என்ன பண்ணலாம்? அது உங்க விரியம்பா, நீங்க பார்த்து செய்யறத. நான் என்னத்தை பஸ் சொல்றதுக்கு இருக்கு? ஏங்க சொல்லுமா. இல்லைங்க, வீட்டுக்கு வந்து தட்டு தாம்பாளம்லாம் வச்சு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காக. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இங்கே இப்போ கம்மியான செய்முறை செய்ய முடியும்? எப்படி ஒரு 50 ரூபா நினைச்சு செஞ்சாகணும்ல. என்னது 50,000மா? என்னடி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப எம்பிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எம்பிட்டு கடனை வாங்கி வச்சிருக்கோம் அந்த வீடு முடிக்கிறதுக்கு செய்யறதுக்கு. இன்னும் அதையே எப்படி கட்டுறதுன்னு தெரியல. நீ என்ன திடீர்னு வந்துட்டு இப்ப 50,000 இருக்க? ஏய் ஹம்சா, தட்ட சொல்லு. ஆமாங்க, எல்லாம் 2 லட்சம் செய்கிறாங்க அவ்வளோ இருக்கு பூரா அமைவோம். நாம் மட்டும்தான் ஒரு 50,000 செய்ய வேணாமா? அப்புறம் தட்டு வர வைக்கணும். ஒரு எப்படி 40 தொட்டு நாள் வைக்கணும்ல. 40 41 தொட்டு வச்சா தான் நல்லா இருக்கும். சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எத்த நீங்க இருங்கத்த, நீங்க எங்க போறீங்க? இப்போ உங்ககிட்ட தான் பேசணும் நானு. இப்போ இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்மளே வந்து கடன் கடனை வாங்கிட்டு அந்த வீட்டை முடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கு. பூரா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். 4 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டின்னு சொல்லி. இதுக்கு மேல இப்ப 50,000 ரூபாய் செய்யணும், தட்டு செய்யணும், போக்குவரத்து செலவு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 1,4 லட்சம் ரூபாய் வரும். இப்போ அந்த காசெல்லாம் வட்டிக்கு தான் வாங்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நாளைக்கு நீங்க வந்து என்னப்பா கடை, எதுக்குப்பா கடை, எதுக்கு வாங்குனீங்க, எப்ப வாங்குனீங்கன்னு கேட்பீங்க. இல்லப்பா, அதுக்கு ஒண்ணுப்பா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த தைலம் டெஸ்ட் வரலான்னு பார்த்தேன். மாட்டினியா? என்னைய மட்டும் ஏற்றி விடுறது. கேளு கேளு கேளுன்னு இப்போ கேட்குறாப்பிள்ளையில பதில் சொல்லு. சரிங்க, இப்ப என்ன பண்ணலான்றீங்க? இப்ப கடன் வாங்கி செய்யலான்றீங்களா, இல்ல ஊட்டி பற்றி கையில இருக்கிறத வச்சு ஒரு 20,000 ரூபாய் செய்யலாமா? நான் என்னப்பா சொல்றது? உங்க பிரியந்தேன்ப்பா. இதில் நான் எப்படி சொல்ல முடியும்ப்பா? இவ்வளோ செய்யுங்க அவ்வளோ செய்யுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு திருப்பி வந்து செய்ய போறாங்கப்பா. நம்ம என்னப்பா ஓசியாப்பா செய்ய போறோம்? ஏங்க அவங்கக்கிட்ட எடுத்து கேட்குறீங்க, நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லம்மா அம்சா, நாளைக்கு அத்தை கேள்வி கேட்கறாங்கல்ல, எதுக்கு கடை வாங்குனீங்க, இன்னும் மட்டும் கடனா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அப்ப நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கு தெரியணும் எல்லா விஷயமும். நாம இதுக்கு மேலே இங்கே உட்காரக்கூடாது. எல்லா பழியும் நம்ம மேலே போட்டு விட்டுருவாங்க. நம்ம அப்படியே போயிடுவோம். சரி, இந்த பேசிக்கிட்டு இருங்க, இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன். அத்தை எப்படியாவது தப்பிச்சு ஓடினான்ட்டு ஓடிட்டாங்க. எப்பா தப்பிச்சேன்டா சாமி, இல்லாட்டினா பேசியே கொண்டுருவியான். சரி அம்சா, இப்ப என்ன பண்றது? யாருக்கிட்ட போய் காசு வாங்குறது சொல்லு? எல்லா இடத்துலயும் வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கோம். இப்போ இது வரைக்குமே நமக்கு ஒரு 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா இப்போ வாங்கி வச்சிருக்கோம். எல்லாமே வட்டி கட்டணும். இப்போ இதுக்கு மேல இப்போ இந்த காசை வாங்கணும்ன்றீங்க. இப்போ நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றது? கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் கைமாத்து வாங்கிட்டோம், வட்டிக்கு வாங்கியாச்சு. இப்போ என்னதே பண்றது?
ஏங்க உங்கள் அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே, அந்த இடம் கிடக்குன்னு சொல்லிச்சுல, அதை கூட விற்று தரலாம்ல, சும்மா தானே கிடக்கு. இவாரி பைத்தியக்காரி, அது வந்து பட்டாவே இல்லாத இடம். அதை யார் வாங்குவாங்க சொல்லுவோம்? அப்போ அப்படியே வாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குவாங்க. நாளைக்கே பட்டா கிடைச்சுன்னா அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்குல்ல, அது உங்களே அவசரப்பட்டு விற்கலாமா? ஆமாம், அதுக்கு பட்டா இல்லை. பூர்வீக விருந்தெல்லாம் பட்டா இருக்கிற வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும் உட்காந்துக்கிட்டாங்க செம்மாளமாக. அதையும் இப்போ விற்க முடியாது. அவசர ஆத்திரத்துக்கு உதவா சொத்து எனத்துக்கிட்டே இருக்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ என்னதையும் செய்கிறது ஒன்றும் புரியலை. நம்மள இருக்கக்கூடாது சொன்னாங்க. நாம தான் அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி வந்தோம். அவங்களாவது அதுல இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. அதை விட்டு புட்டு சும்மா தேவையில்லாம பொறாமப்படாத. உன்னை யாரும் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் விடு. பேசாம ஒன்று பண்ணலாமா? ஃப்ரெண்டு 2 பேர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் காசு கிடைக்குதான்னு. அப்படி இல்லாட்டினா கடைசி ஆப்ஷன் என்னன்னா அந்த அப்ளிகேஷன் லோனில் சொல்கிறாங்க, என்னமோ ஆன்லைன் லோன்னு சொல்லி. அதில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் கிடச்சிச்சின்னா 50,000 ரூபாய் செய்வோம். அப்படி இல்லாட்டினா 20,000 செய்வோம். என்ன சொல்கிற? சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? அவசரத்துக்கு நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கிற வேண்டியதுதான். கேட்டு பாருங்க. அப்படி கிடச்சிச்சின்னா செய்வோம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆன்லைன் லோனுன்னு சொல்லி, அதில் கூட எடுத்துக்கிருவோம். அப்புறம் கட்டிக்கிற வேண்டியதே கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் என்ன செய்கிறது? சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டாலும் ஓடவே மாட்டேனுது. என்னதான் பண்ணுறதோ ஒன்றும் புரியலை. சில பேருக்குலாம் நல்லா ஓடுது, நல்லா ஒன்றுமே இருக்க மாட்டேன், மொக்கையாத்தையும் போடுறாங்க. ஆனால் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏன் நம்மளை மட்டும் பார்க்க மாட்டேன்றாங்க? நல்லா தானே போடுறோம். ஓ, நல்லா பார்த்து நிறைய பேர் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இப்படிலாம் பண்ணாதான் நமக்கு தொடர்ந்து ரீல்ஸ் போடணும், வீடியோ போடணும்னு ஒரு ஆசை இருக்கும், என்கரேஜ்மெண்ட் இருக்கும். இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே, என்னதான் பண்ணுறது? ஐயோ, என் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்புறம் கமெண்ட் போடுங்க, என்கரேஜ் பண்ணி கமெண்ட் போடுங்க. அப்போ தானே எனக்கு நிறைய கதை யோசிக்கணும்னு தோணும், நல்லா போடணுன்ட்டு. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு அதிலெல்லாம் அக்கௌண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கில் எல்லாம். அதிலெல்லாம் கொஞ்சம் அப்படியே பரப்பி விடுங்களேன், கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்குற சகோதர சகோதரி எல்லாரும். ஏன் அப்படி பண்ணுறீங்க? அப்புறம் எப்படி தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும்? என் மாமியாருக்கு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வேறு இல்லை, கற்று கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என்னமோ வரலட்சுமி நோம்பான், அதுக்கு என்னமோ பூஜை செய்யணும், அது செய்யணும், வீட்டை கூட்டு வாசலை கூட்டு, சம்காலத்தை தவ பாயை தவ, ஐயோ போட்டு உயிர் எடுத்துக்கிருக்கு. அந்த கேப்பில் நான் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறேன். அதை நீங்கள் என்கரேஜ் பண்ண வேணாமா? என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்களேம்மா? பாத்தியா அவளுக்கு திமுற? எப்படி ஒய்யாரமா சாஞ்சிக்கிட்டு காலத்துக்கு சேர்மலை வச்சுக்கிட்டு என்ன ஏதோ பேட் வைப்ரேஷனாக இருக்குது? அறிஞ்சு வாப்பேன் சின்ன இதுக்காரே 6 காசுக்கு 3 தோசையா? அந்த கணக்குல இருக்கு உன்னோட வேலை. ஒரு மாமியார் வந்து நிக்கிறேன், கொஞ்சம் கூட பயம் இருக்கா? மட்டும் மரியாதை இருக்கா? காலை தூக்கி சேர் மேல வச்சு ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு எப்படி படுத்து கிடக்க வர எகத்தாளமா? ஊர்ல பொம்பளை போய் பாரு. என்னங்க சொல்கிறீங்க? அரிஞ்சு பார்ப்பேன் சின்ன கீதக்காரே 6 காசுக்கு 3 தோசையா அப்படின்னு என்னங்க? உன் முகர் கட்ட. ஓகே, அது இருக்கட்டும். அதுக்கு உங்களுக்கே அர்த்தம் தெரியாது போல இருக்குது, ஏதோ அடிச்சு விடுறீங்க போல். அது இருக்கட்டும். ஊர் பொம்பளை எல்லாம் போய் பார்க்க சொல்கிறீங்களே, நான் ஏன் ஊரில் இருக்க பொம்பளைய போகிறேன் போய் பார்க்கணும்? ஏண்டி அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே, வளர்ந்து கட்டவளே, அறிவு கட்டவளே. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு. ஊர் பொம்பளை பூரா குளிச்சு முளைக்கி காலையிலேயே நேரத்தையும் பூரா வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணி அம்புட்டு வேலையும் செஞ்சு இன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைச்சி அதுக்கு அலங்காரம் பண்ணி பூரா வரலட்சுமி நோம்பு கொண்டாடிக்கிறக்காக அவ நல்ல மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீட்டில் செல்வாக்கு கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும்னு பொம்பளை அப்படி விழுந்து 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 கும்பிட்டுருக்காளுங்க, பூரா விரதம் இருக்காளுங்க. நீ என்னன்னா காலையிலே 10 இட்லி அமுக்கி விட்டு செம்மாளமா படுத்து கிடக்க. நீ கட்டின உருசனுக்காக நினைச்சு ஒரு விரதம் இருந்தேன், செஞ்சோம், ஒரு பூஜையை பண்ணோம், 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு சாக்கெட்டு பிட்டுகளை வச்சு சாமியை கும்பிட்டோம், செஞ்சோம். என்னம்னா உருப்படியை செஞ்சிருக்கியா வாழ்க்கையில? நீ உன்னை கல்யாணம் கட்டிக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு தென்றல் புயல் போல வருதே. எத்த நீங்கள் எனக்குள்ளே தூங்கிக்கிருந்த மிருகத்தை எழுப்பி விட்டீங்க. பண்ணுறேன் இன்னைக்கு பண்ணுறேன் பூஜை. நான் பண்ணுற பூஜையை பார்த்து நீங்கள் சும்மா அப்படியே மெர்சலாக போகிறீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குத்த. 4 பேர்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா 5 பேர், 7 பேர், 9 பேர், 11 பேர், அது மாதிரி ஒத்தப்படையாக தான் கொடுக்கணும் ஜாக்கெட் பெட்டெலாம். புரியுதாத்த? நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னைக்கு பாருங்க உங்கள் மருமகளோட புது அவதாரத்தை பார்க்க போகிறீங்க. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னையெல்லாம் வாய் இல்லாட்டினா நான் இருந்துக்கிட்டு போயிடும். ஐ சி. ஏய், அதெல்லாம் கிடக்கட்டா. உங்க சித்தி வீட்டில் பேசுனியா இல்லையா நீ? எனத்துக்கு போய் அந்த பிள்ளைய போய் பொண்ணு பார்த்துருக்காங்க போய் என் நாத்தனா மகளை. என் நாத்தனா மகன் என்ன வேணும் உங்க சித்தி மகனுக்கு? அறிவு வேணாம் உனக்கு? உனக்கு அக்கா தங்கச்சி தானே வர்றாவ. அப்போ அந்த பையலுக்கு அக்கா தங்கச்சி தானே வர்றான்.
அந்த பிள்ளைய போய் எப்படி பொண்ணு பார்த்தாங்க அவங்க? தேவையில்லாத சொல்லி கேட்க செய்கிறாங்க. சரி, இந்த ஊரில் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, ஒரு எட்டு நம்மகிட்ட வந்து கேட்கணுமா வேணாமா சொல்லு பார்ப்போம் யார் என்னன்னு சொல்லி. அவங்க இஷ்டத்துக்கு பொண்ணை பார்த்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நிச்சயத்தை பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணோம்னா என்ன அர்த்தம் அது? எத்த இதெல்லாம் அவங்க இஷ்டத்தை நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போங்க, இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்காம இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவங்க பெரிய அவங்க பையனுக்கு அவங்க எங்கே வேணாலும் பார்ப்பாங்க. நம்ம போய் நீங்கள் அங்கே கட்டாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அவங்க எங்கே வேணும் போய் கட்ட முடியும் வேணான்னு சொல்லல. முறை தவிர எப்படி கட்டுவாங்க? நடக்க மாட்டாதவே நல்ல போய் வீட்டில் போய் பொண்ணு எடுத்த மாதிரி அக்கா தங்கச்சி வீட்டு பிள்ளையா போய் பொண்ணு எடுப்பாங்க. என்ன அர்த்தம்னு கேட்குறேன் நான். எத்த நீங்கள் வேற ஆனா ஊனா ஒரு பழமொழி சொல்கிறீங்க. அதுக்கு அர்த்தமும் ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது, ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. அது என்னத்த? நடக்க மாட்டாதவே நல்ல போய் வீட்டில் பொண்ணு எடுத்தானே அப்படின்னு என்னத்த அர்த்தம் சொல்லுங்கத்த? ஆனா ஊனா பழமொழி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அடியே கூறிட்ட சிரிக்கி, நடக்க மாட்டாதவன் நாலு இடத்துல போய் பொண்ணு பார்க்க தெம்பு இல்லாம நல்ல பெண்ணா யாரு? சித்தப்பன் பெரியப்ப வீட்டுல போய் பொண்ணு எடுத்தானா? அந்த கதையாதே இருக்கு இப்போ உங்க வீட்டு அழகு கதையும். நாலு இடத்துல தேடி பிடிச்சி ஒரு பொண்ணை பார்க்கறது விட்டு கடைசி அக்கா தங்கச்சி முறை வளப்பிள்ளைய கட்ட போறாங்களே, அப்ப அவங்கள தான் இந்த பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. எத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நானும் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்கிறேன், அதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ புரியாது, உங்களுக்கு அப்புறமா புரியும். எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. புரியுதா? போங்க. மெண்டல் என்னாலும் சொல்றாளா? ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. போ மண்டையை போட்டு பிச்சுக்க. நைட்டுக்கெல்லாம் தூக்க வராது கிளவிக்கு. ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னே மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் உண்மை தர்ற வரைக்கும். என்ன சொல்ல வந்த நெட்ட வச்சு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நேரம் வரப்ப உங்களுக்கு புரியும்ன்றா. என்ன வர வர இவன் நம்ம மாதிரி பழமொழி பேச ஆரம்பிச்சிட்டா. ஷோ, இப்போ இதுக்கு என்ன அர்த்தமே தெரியலையே. யார்கிட்ட கேட்போம்? மொட்டை காட்டி போய் கேட்போமா? யாருக்கிட்ட? ஏங்கிட்டேவா? செஞ்சிருவேன். என்ன இந்த பால்காரர் இன்னும் காணா? ஒரு நல்ல நாளும் பொழுது சீக்கிரமா வரமாட்டாரு. எல்லாத்தையும் வர சொல்லிட்டோம், எல்லாம் சாப்பாடு ஊரம் செஞ்சாச்சு வச்சாச்சு. இந்த பாயாசம் மட்டும் செய்யணும். இவர் பாலை கொண்டு வந்தாருன்னா இந்த பால் பாயசத்தை செஞ்சிடலான்னு பார்க்குறேன். இன்னும் இந்த மனுஷனை காணாமே. இன்னைக்குன்னு பார்த்து இந்த பால் பாக்கெட் எதுவுமே கிடைக்கவும் மாட்டேனுது. என்னதான் பண்ணுறதோ தெரியல. சும்மா இருக்க நேரம்லாம் சீக்கிரம் வந்துடுவார் இந்த பால்காரன்னு. ஒரு நல்ல நாளும் பெரிய நாள் லேட்டாக வருவார். என்ன பண்ணுறது போ. சரி, எத்தனை பால்காரங்க வந்துட்டாங்களா? இல்லைம்மா சீதா, இன்னும் காணா. நான் பேசாம அங்கே ஒரு அண்ணாச்சி இடம் இருக்குல்ல, அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டுமா பால் பாக்கெட்ட. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் பண்ணுவோம், சாமியை அழைச்சி உள்ளே கொண்டு போவோம், வச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு முதல்ல பூஜை பண்ணணும்ல. இப்போதைக்கு ஒரு நாட்டு சக்கரை வச்சு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பாடு நெய்வேத்தியெல்லாம் வைப்போம். ரெண்டாவது அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் பால்காரனை வந்துடுவார், வாங்கி பாயசத்தை வச்சிடலாம். அதையும் சவரிசியாக வேக வச்சுட்டோம். அப்புறம் என்ன, பால் வந்தால் காய்ச்சி அப்படியே எடுத்து சக்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதானே. முந்திரி பருப்புலாம் தாளிச்சு கொட்டி அவ்வளோதானே வேலை முடிஞ்சிடும். எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அவ்வளோதான் நடந்துகிட்டு இருக்கீங்க அடிக்கிற வெயிலுக்குள்ளே? பேசாமல் இருங்க. ஃபஸ்ட்டு சாமியை அழைச்சிருவோம், அழைச்சி உள்ளே வச்சுட்டு நாட்டு சக்கரையை வச்சு ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுவோம், வாழைப்பழத்தையும் அதையும் வச்சு கூட. அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தானே சாப்பாடுலாம் வைப்போம், பிரசாதம்லாம் வச்சு ரெண்டாவது பூஜை பண்ணுவோம். அப்படி சொல்கிறியா? நீ சொல்கிறதும் கரெக்டுத்தேன். எதுக்கு தேவையில்லாமல் நடந்து கிடக்கணும்? சரி, அவள் நீ சாமி நீ எடுத்துகிட்டு வரியா? உங்கள் கையால் எடுத்துகிட்டு வரியா? வீட்டுக்கு மூத்தவங்க நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்மா. சீக்கிரமா தலை சீவி விடுமா. இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்குமா. இன்னைக்கெல்லாம் நீ ஒன்னும் ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிச்சு எல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நீ லீவு போடுற, புரியுதா? எம்மா, நீ தானம்மா என்னை லீவே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. இப்போ நீயே லீவு போட சொல்ற. இன்னைக்கு எங்கம்மா போறோம்? நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோமா? பாட்டி வீட்டுக்கும் போல தாத்தா வீட்டுக்கும் போல. இன்னைக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதை விட முக்கியமா எங்கம்மா போறோம்? அம்மா, சினிமாக்கா போறோம். அமைதியா இரு, தலையை சீவி கட்டி விடுறேன். அம்மா ரெடி ஆயிட்டேன், நீ ரெடி ஆயிட்டேன்னா கிளம்ப வேண்டியதேன். எம்மா, கிளாஸ் டெஸ்ட் இருக்குமா. இது ஒழுக்கமா எழுதினா தானம்மா நான் பரீட்சையில இதெல்லாம் பாஸ் ஆக முடியும். அப்ப மட்டும் மார்க் வரலன்னு கேளு, அப்புறம் பாத்துக்க. ஆமா, இவ பெரிய அப்படியே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறா. அப்படியே அதை எழுதிட்டான்னு அப்படியே பாஸ் ஆயிடுவா. பேசாம இரு. சும்மா இருக்கடிக்கெல்லாம் லீவு போடாதடி, ஸ்கூலுக்கு போடின்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு லீவு வேணும்மா, காய்ச்சி அடிக்குதுமா, தலைவலிக்குதுமாண்டுவா. முக்கியமான சோழிக்கு லீவு போறீன்னா போட மாட்டா. நான் எங்கம்மா போறோம்? ஏய், அமைதியா இருக்க மாட்டியா? இன்னைக்கு வரலட்சுமி நோம்புடி. இன்னைக்கு 4-5 வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க நம்மளை பூஜைக்கு. அங்கே போனோம்னா ஒரு சாக்கெட் போட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் ஒரு தட்டு பிளேட்டு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஒருத்தவங்க தாம்பழம் கொடுப்பாங்க கூப்பிட்டு. இன்னைக்கு ஒரு 5 வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. வசந்தி அக்கா வீடு, அப்புறம் அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு 2 வீடு இருக்குது. அப்புறம் கோவிலில் 2 பேர் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் போகணும். நான் மட்டும் போனால் 1 கொடுப்பாங்க, நீ வந்தீங்கன்னா உனக்கு 1 கொடுப்பாங்க.
அப்போ 5 வீட்டுக்கு போனால் 10 தாம்பளம் வாங்கலாம், 10 தட்டு கிடைக்கும். இப்போ எல்லாருமே வந்து பிளேட்டில் வச்சு தான் தராங்க, சில்வர் பிளேட்டில் தெரியுமா? அப்போ 10 பிளேட் கிடைக்கும், 10 ப்ளவுஸ் பிட்டு கிடைக்கும், வளையல் 10 செட்டு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எதுக்கு விட இன்னும் தேவையில்லாம? அப்படியா? இம்மா அங்கே போனால் சாப்பாடுலாமா தருவாங்க? ஆமாம் ஆமாம், சாப்பாடு நல்லா தடபுடல விருந்தாக இருக்கும் இன்னைக்கு. எல்லாம் வடை பாயாசத்தோட சாப்பாடு விடுவாங்க எல்லாரும் வீட்லேயும். சாப்பாடு எத்தனை வீட்டில் சாப்பிட முடியும்? அது சாப்பாடு ஒன்று தானே போதுன்னு சொல்லக்கூடியது, மற்றதெல்லாம் போதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் எல்லார் வீட்லையும் போய் சாப்பிட்டுட்டு நல்லா வாங்கிட்டு வருவோம், சரியா? ஏம்மா அப்போ அப்பத்தா வரமாட்டாங்களா? அப்பத்தாலாம் இதுக்கு வரமாட்டாங்க, நீ நான் மட்டும்தான் போகிறோம். ஏம்மா நம்ம மாமா அவங்க வீட்டில இப்படி கும்பிட மாட்டாங்களா? அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? ஆமாம், நாம மாமா வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளுகளே 2 பேரும், ஒன்றும் உதவாக்காரைய, 2 2 2 கலண்டாகப்ப. இந்த நெட்டக்காளி எதுக்குமே ஆக மாட்டா, அந்த குட்டச்சி எதுக்குமே ஆக மாட்டா. நல்ல சூதுமணியை மட்டும் வச்சிருக்காளுங்க. நல்லா ஒரு சாமியை கும்பிட்டோம், வச்சோம், செஞ்சோம், நாத்தனாமாரை கூப்பிட்டு நல்லா கவனிச்சோம்னா செய்கிறாளுங்க. அவளுக்கு எதுக்குள்ள ஆய் கிடையாது, என்னத்த பண்ணுறாலும் கூட தெரியல. இந்த வருஷம் எங்கள் அம்மா கும்பிட சொல்லிக்கிறேன்னு உங்கள் பாட்டி, நீ என்ன செய்கிறாளோ தெரியல. கும்பிட்டா நம்மளை எப்படியும் கூப்பிடுவாளுங்க, அங்கே ஒரு சட்டை வாங்கிடலாம். ஏம்மா அத்தை மட்டும் தான் கும்பிடணுமா? நீங்களாம் கும்பிடக்கூடாதாம்மா? ஏன் கும்பிடலாமே நானும்? அப்புறம் ஏம்மா அத்தைங்களை மட்டும் வைக்கிறீங்க, நீங்க மட்டும் கும்பிட மாட்டேங்கிறீங்க, அத்தையை மட்டும் கும்பிடன்னு வைக்கிறீங்க 2 பேரையும்? இதெல்லாம் நல்லா தெளிவா பேசு, உங்க அப்பத்தா மாதிரியே விவரமா பேசு பண்ணிக்கலாம். வச்சிருக்கியா காசு? 10 பேருக்கு ஜாக்கெட் பிட்டு வாங்கினா எங்க போறது? நான் உங்க அப்பையும் கொடுத்தா வச்சிருக்காரு, அப்படியே முந்தியை சுத்தி சொறி வச்சிருக்கனாக்கும். எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்குனாலும் பிட்டு எடுத்தாலும் நல்ல பிட்டு எடுக்க முடியும். 10 பேருக்கு எடுத்தாலே 1000 ரூபா, சாரி 11 பேருக்கு எடுக்கணும், அப்படின்னா 1100 ரூபா. அதுக்கப்புறம் வளையல் வாங்கணும், வெத்தலை பாக்கு வாங்கணும், ஒரு தட்டு வாங்கணும், அதுக்கு தேங்காய் வாழைப்பழம் வாங்கணும். இத்தனையும் வாங்குறதுக்கு நான் எங்கே வச்சிருக்கேன்? முந்திர முடிஞ்சா வச்சிருக்கேன். உங்கள் அப்பா எங்கள் கையில் காசுன்னு தரமாட்டேங்கிறாப்புல. எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசைதான், எங்கே முடியுது பார்ப்போம். அடுத்த வருஷத்துக்கு அந்த வரலட்சுமி நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கட்டும், நம்மளும் செய்வோம். அத்தான் சூப்பராக இருக்குத வரலட்சுமி அம்மா, நிஜத்திலே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்காங்க, அழகாக இருக்காங்க லட்சணமாக. ஆமாம்மா, இந்த முகம் நான் 25 வருஷமா வச்சிருக்கேன். அப்பத்துல இருந்தே அதுக்கு முன்னாடி வேற முகம் வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வாங்கினேன், அது அப்படியே இருக்கு. பாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா, என் இல்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா. அப்படியே எடுத்துருவாமா வசந்தி, அப்படியே உள்ள எடுத்துட்டு வலது கால எடுத்து வச்சு அம்மா உள்ள கொண்டு வந்து அவங்க இருக்கையில் அமர்த்தி அந்த நெய்வேத்தியத்தை ஏதாவது வச்சு ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு முதல்ல படைச்சிருங்க. சரிங்கம்மா. ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் கூட பேசியவும். அப்புறம் நிறைய சகோதர சகோதரிகள் வீடியோவே பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாருமே வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் அதில் எதுலேயுமே இல்லை, அதனால் என்னால் ஷேர் பண்ண முடியாது, எனக்கு டைமும் இல்லை. அதுக்கு வந்து நீங்களே யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் நிறையா வந்து நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு மெசேஜ்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா தான், கமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? என்னடா வீடியோ போட்டால் யாருமே பார்க்கல, அப்புறம் என்னத்தை போடுறது, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடணும். உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் கிச்சன்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் மீறி நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் நான் போடுறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா டைம் ஒதுக்க பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாவது கஸ்டமர் வந்து சாரி நம்மளோட நான் கிச்சன் வச்சுருக்க ஞாபகத்துலேயே கஸ்டமர்னு சொல்லிட்டேன். நம்ம சகோதர சகோதரிகள் என்னை என்கரேஜ் பண்ணால் தானே மேலே மேலே எனக்கு போடணும், நம்ம சகோதர சகோதரிகள் ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதனால் எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, எல்லாரும் அம்மனோட அருளை பெற்று எல்லாரும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை இன்றைக்கி பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே உங்களுக்கு பழக்கம் இருந்தால் பண்ணுங்கள், பழக்கம் இல்லாட்டினா எப்பயும் போல் ஃபோட்டோவுக்கு வச்சு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை செய்து ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ ஏதோ ஒன்று செய்து நீங்கள் அம்மாவுக்கு படைச்சு எல்லாரும் வழிபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்கோ இல்லை 7 பேருக்கோ இல்லை 11 பேருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ ஒரு ஜாக்கெட் பெட்டோ
அப்படி இல்லைன்னா என்னால் முடியாதுங்க, என்னால் அத்தனை பேத்துக்கெலாம் வாங்க முடியாது அப்படின்னா ஒரு வளையல் மஞ்சள் குங்குமம் பூவு இது மட்டும் கொடுத்தா கூட போதும். உங்களால் என்ன முடியுதோ, ஆனால் மஞ்சள் குங்குமன்றது கம்பல்சரியா, 2 வளையல்ன்றது கம்பல்சரி. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இஷ்டம், உங்களால் ஒரு தட்டு கொடுக்க முடியுமா, ஜாக்கெட் போட்டு கொடுக்க முடியுமா, இல்லை என்னால் புடவை கூட வாங்கி தர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது எது இஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு 5 பேருக்கு செஞ்சால் கூட நமக்கு ஒரு புண்ணியங்க, அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது செய்யறதுனால அந்த அம்மாவோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதனால் எல்லாருமே இதை பண்ணுங்க, எல்லார் வீட்லேயும் வழிபடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும், அனைத்து செல்வங்களையும் பெறணும்னு அம்மாவை எல்லாரும் மனமாற வேண்டிக்காங்க. அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு தின வாழ்த்துக்களுங்க.